ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிக் பாஸ் சீசன் 8 டுடே எபிசோடில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி என்ன எபிசோடில் பிக் பாஸ் வந்துட்டு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டாஸ்கில் 3 டீமாக வந்துட்டு பிரிஞ்சுருக்காங்க. அதில் கல்லை அடுக்கி வச்சு அந்த கல்லை வந்துட்டு பாதுகாக்கணும், யாரும் எடுக்காத மாதிரி. அந்த மாதிரியான ஒரு டாஸ்க் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த டாஸ்கில் வந்துட்டு பவித்ராவோட கல்லை ராணுவ எடுக்க போனாங்க. பவித்ராவுக்கு சப்போர்ட்டாக ஜெஃப்ரி அங்கே நின்றுட்டு இருக்கும்போது ராணுவ கல்லை எடுக்க முயற்சி செய்யும்போது 2 பேரும் வந்துட்டு கீழே விழுற மாதிரி வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் ஜெஃப்ரி வந்துட்டு இப்போ ராணுவ வந்து கீழே தள்ளி விட்டுருக்காங்க. அதில் ராணுவுக்கு பயங்கரமாக வந்துட்டு அடிபட்டிருக்கு. உடனே வலிக்குதுன்னு ராணுவ வந்துட்டு அழும்போது யாருமே வந்துட்டு அதை கண்டுக்கல. முக்கியமாக ஜெஃப்ரி வந்துட்டு இந்த சைடு தானே விழுந்தேன், இந்த சைடு எப்படி உனக்கு வலி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே சௌந்தர்யாவும் இருந்துக்கிட்டு நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்ஷிதா எல்லாருமே வந்துட்டு நடிக்கிறாங்கன்னு சொல்லும்போது விஷால் அண்ட் அருண் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்தது. அருண் ஃபஸ்ட்டு வந்து தூக்கும்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ராணுவ தூக்குறாங்க. விஷாலும் கூடவே வந்து தூக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அங்கே வந்துட்டு யாருக்குமே மனிதாபிமானமே இல்லை அப்படின்னு தான் வந்துட்டு தோணுது. ஏன் ராணுவ வலியால் துடிச்சிட்டு இருக்கும்போது கூட ராணுவ வந்துட்டு நடிக்கிறோம் அப்படின்னு வந்துட்டு எல்லாருமே சொல்லும்போது ராணுவுக்கு உண்மையிலே அந்த இடத்துல ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். இதை பார்க்கும்போது என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு தான் வந்துட்டு நமக்குமே தோணும். இந்த விஷயம் வந்துட்டு பயங்கர வைரல் ஆகிடுச்சு. ஜெஃப்ரிக்கு வந்துட்டு ரெட் கார்டு கொடுக்கணும், ஏற்கனவே வந்துட்டு ராணுவ அடித்தவன் தானே, அதனால ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டு அப்படின்னு நிறைய பிக் பாஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் யார் மேலே தப்புன்றதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு சொல்லுங்கள். ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டு கொடுக்கணுமா வேண்டாமான்றதையும் உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.